கேஸ் ஸ்டவ் தொடச்சாச்சு. எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இப்போ மாவு மட்டும்தான் போடணும். கல்லு இப்போ நான் வந்து இதில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வீடு வந்து மாவு போடுறேன். கல்லுப்பு போட்டு மாவு போட்டால் தான் வீட்டுக்கு நல்லது. மாவு போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வெளியில் போகிற வேலை இருக்கனால தான் கடை வேலையெல்லாம் முடிக்கிறேன். எப்போவுமே வெளில போகிற வேலை இருந்ததுன்னா மாவுலாம் போட்டு வீட்டில் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகணும். எதாச்சும் போனால் அப்படியே போயிடலாம். எதாச்சும் வெளில போகிற வேலை தான் அப்படியே விட்டுட்டு போயிடலாம்னா நம்ம வெளியில் போகிறோன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போகணும். அப்போ தான் வந்து வேலை இருக்காது. இப்போ மேட் இதில் போட்டுருந்தேன். மேட் மேலே போட்டுருந்தாங்க. மாவு போட்டேன். மாவு போட்ட பிறகு மேட்லாம் போட்டு ஓகே மாவு போட்டு முடிச்சாச்சு. எங்களுக்கு இன்றைக்கி டிஃபனே வடை தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே வடை சட்னி. 2 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அது பருப்பு ஊறி இருக்கும். வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கலாம். வீட்டுக்கெலாம் மாவு போட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து சுறுசுறுப்பாக செய்யறதுனால நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். அதனால் காலமே எனக்கு சீக்கிரமாக வேலை முடியுது. என்னுடைய ரொட்டீன் ஒர்க்கே தான். ஏன்னா இப்போ வடை செய்கிறேன். வடை வந்து வேறு எதுனா செய்திருப்பேன். அவ்வளோதான். ரொட்டீன் ஒர்க்கே இதுதான் நான் செய்வேன் டெய்லியுமே. 9 மணிக்கெலாம் 8 மணிக்கெலாம் எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். காலமே டிஃபனுக்கு வடை தான். எனக்கு மத்தியானம் தான் என்ன டிஃபன் வந்து குழம்பு லன்ச் பண்ணணும். எனக்கு கத்தியை விட அருவாமனை தான் ஈஸியாக அறியும். வெங்காயம் வந்து உரிக்கும் போது கண்ணில் தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு வெங்காயத்தை தோலை உரித்து தண்ணியில் போட்டு வச்சிட்டா கண்ணில் தண்ணி வராது. நான் வந்து அப்படியே டைரெக்டாக உரிக்கிறது. இந்த வெங்காயம் ரொம்ப கண்ணில் தண்ணி வருது. மற்ற வெங்காயங்களும் அப்படி வராது. இந்த வெங்காயம் ரொம்ப கண்ணில் தண்ணி வருது. நல்லா புது வெங்காயம் போல் அதான் கண்ணில் தண்ணி வருது. சரி போதும். வெங்காயத்தோட கையோடு எடுத்துருவோம். ரத்தம் க்ளீன் பண்ணிடுங்க. அப்போ தான் இடம் சுத்தமாகும். ஒரே பச்சை மிளகா போட்டுக்கலாம் கடைக்கு. நல்லா அரைச்சிக்கிடலாம். ஒரு பச்சை மிளகா போட்டால் தான் வடை நல்லாயிருக்கும். இது உளுந்தம்பருப்பும் போட்டிருக்கேன், கடலைப்பருப்பும் போட்டிருக்கேன். இதை வந்து மெது வடை மாதிரி ஓட்டை போட்டும் வைக்கலாம், செய்யலாம். மசால் வடை மாதிரி சாதாவும் பண்ணலாம். ஆனால் இதனோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். 2 டைப்லையும் பண்ண போகிறேன்.
வடை ரெடி. வாஷிங் மிஷினில் இன்னும் துணியும் துவைச்சாச்சு. இனிமேல் வாஷிங் மிஷினில் இருக்க துணி எடுத்து காய போட வேண்டிய வேலை தான். மார்னிங் ஒர்க் ஓவர். மார்னிங் ரொட்டீன் ஒர்க். இன்னும் சிம்மில் வச்சா தான் கொஞ்சம் வடை நல்லா வரும். வடையை மட்டும் எண்ணெய் ஐட்டமே சிம்மில் வச்சு செய்தால் தான் உள்ளெல்லாம் வேகும், இல்லைன்னா உள்ளே வேகம் போயிடும். வடைக்கு வந்து நான் மீன் குழம்பு தொட்டு சாப்பிட போகிறேன். வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்க போகுது. மீன் குழம்பு இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே வடை வித் மீன் குழம்பு தான். வடை செய்தாச்சு.